குடும்பத்தை நான் எந்த நிலைமையிலே கட்டி எழுப்புகிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் தடுமாறி மோசமாய் போகிறதுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை ஒருபோது வீட்டுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். பின்பு என் மகன் என்னை விட்டு போய்விட்டான், என் மகள் என்னை விட்டு போய்விட்டாள் என்று சொல்லி, என் மருமகள் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாள் என்று சொல்லி பின்பு அழுது புலம்பி தடுமாறி போராடி வாழ்க்கை விருதாவாய் வீணாய் கழிக்காதபடிக்கு கொடுக்கப்பட்ட காலங்களிலே கொடுக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து உண்மை தன்மையை உணர்ந்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பங்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற குடும்பங்களாய், கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிற குடும்பங்களாய் இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்புவோம் என்று சொன்னால் குடும்பங்கள் பரலோகம் போல காட்சியளிக்கும்.